ஸோ ஐ கெஸ் நம்ம படம் சேம் ஃப்ரீக்வன்சி வந்து 2K வியூஸை தாண்டிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு படத்துக்கு அப்புறமும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரிசால்வ் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நான் ஸ்னேக் அண்ட் லேடர் 3 எடுக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா அவுட்டோரில் எடுங்க, ஏன் ஹாஸ்டலுக்குள்ளே எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணது வந்து அவுட்டோரில் எடுக்கணுங்கிறது தான். ஏன்னா ஹாஸ்டலுங்கும் போது வந்து நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம், நம்ம பசங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சமாளிச்சு அவனையாச்சும் ரூம் வாடகை வாங்கி கூட வெளியே போடா சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவுட்டோர் எடுக்கும்போது ஒரு ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கணும், ரோட்டில் வச்சு எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த காஃபேயில் தான், இட்டாலி காஃபேயில் தான் எடுக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு சஞ்சய் மெக்கானிக்கல், அவனுக்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன்கிட்ட நான் இப்படி சொன்னேன், இந்த மாதிரி நான் எடுக்கணும் ஆசை எடுன்னு சொன்னேன். உடனே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இந்த கஃபேயில் போய் மேனேஜர்கிட்ட பேசி எனக்காக வாங்கி கொடுத்தான். ஸோ தேங்க்யூ சஞ்சய். ஆனால் அவனே நீ படம் பார்க்கல, சீக்கிரம் படம் பாடுறா, படம் பார்த்துட்டு உனக்காக உன் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செகண்டு வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குங்கிறது வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு. இந்த 32 பக்கத்துக்கு ஸ்கிரிப்டு லீவ்லேயே உட்காந்து எழுதி முடிச்சு, ஒரு 2 பேரை கூட்டு வச்சு எழுதி முடிச்சு, அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து எல்லாமே இருக்கும். என்னென்ன எடிட் பண்ண போகிறோம், என்னென்ன ரெண்டர் போட போகிறோம், எங்கெங்கே கட் பண்ண போகிறோம், என்னென்ன கேமரா ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது முதல்ல வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து என்னோடய கேஸ்ட்டுக்கெலாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே ஜெனிபாலாக்கு அனுப்புகிறேன், டேய் நீ தான்டா ஹீரோன்னு அனுப்புகிறேன், இந்தாடான்னு சொல்லி ஒன்று அனுப்புகிறான். என்னென்னு பார்த்தா கால் உடஞ்சி போட்டான், ஆக்சிடென்ட் வச்சுன்னு சொல்லி. சரி ஓகேடா, எனக்கு ஒன்று தவிர வேறு யாருமே எனக்கு இதுக்கு ஆப்ட் ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு மாதத்துக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒன்று வச்சு எடுப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அவங்க ஒரு மாதத்துக்கு கழிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து காஃபே ஷாப்பில் வச்சு ஷூட்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்ரீஷாட்டை போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆயிங்கிறேன். அந்த பொண்ணு வந்து பாயிங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுச்சு. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போயிடுச்சு. சரி ஓகேங்க, போயிட்டு வாங்க, பொறுமையாகவே வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மோகன் சொல்லி ஒரு கேங்கே வந்துச்சு. மோகன் குமார், மோகன் ராஜ், மோகன் என்னென்னமோ மோகன் சொல்லி நான் ஒரு 5 பேர் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா மோகனே இல்லாமல் அருள் வந்துட்டார். மோகன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து முத்துலட்சுமி ரோலாக இருக்கட்டும், இந்த மிதுன் கார்த்திக் வந்து எப்பவுமே ரெடியாக இருந்தான். அதனால் அவனை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவனை தான் ஊரே பேசுது, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து ஒரு சிலருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். நான் கூப்பிட்டோன்னே வந்த என் நண்பன் சஞ்சய் வி, எல்லாரும் விஸ்கி சஞ்சய் சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்த சாரதி என் நண்பன், அவனுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறான் அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மோகன் ஃபுல் படத்துலேயும் வந்து ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்னோடய ரூம்மேட்ஸ், ஒரு படத்தை வந்து ஒரு மனுஷன் ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம். என் ரூம்மேட்ஸ் வந்து 100 தடவைக்கு மேலே என் பக்கத்தில் உட்காந்து நைட்டு தூங்கும்போது கூட தன்னால் அந்த படத்தையே புலம்புற அளவுக்கு